ஹாய், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூகுள் ஃபார்ம் எப்படி கிரியேட் பண்றது? அத பத்தி இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது இப்ப கூட இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் உங்களால ஈஸியா பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் டைரக்ட்டா வந்து கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பிளஸ் அதுக்கு முன்னாடி உங்களோட இமெயில் ஐடிய வந்து சைன் இன் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அதிலேயே ஓப்பன் பண்ணியுமே கூகுள் ஃபார்ம் வந்து டைரக்ட்டா வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். பிளஸ் இங்க ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா, லாஸ்ட்டா வந்து ஃபார்ம்ஸ்ன்னு இருக்கும். நீங்க அதிலேயுமே ஓப்பன் பண்ணிக்கலாம். பிளஸ் டைரக்ட்டா கூகுள்ல போயிட்டு கூகுள் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. டைப் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட்டான ஒரு வெப்சைட் கிரியேட் ஆகும். அத ஓப்பன் பண்ணி சைன் இன் பண்ணி வச்சுக்கோங்க. சைன் இன் பண்ணீங்கன்னாவே, உங்களோட இமெயில் ஐடி வந்து நீங்க டிஃபால்ட்டா அத வந்து எடுத்துட்டு வந்துரும். பிளஸ் இங்க நெறைய டெம்ப்ளேட் குடுத்துருக்காங்க. டெம்ப்ளேட் உங்களுக்கு எந்த டெம்ப்ளேட் வேணுமோ நீங்க அத வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒரு சாம்பிள் அதாவது பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் பிளாங்க் டெம்ப்ளேட் நான் வந்து கிரியேட் பண்றேன். கிரியேட் பண்ணிட்டு, இங்க நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஸ்வாட் அனாலிசிஸ் பண்ண போறோம். SWOT ஸ்வாட் அனாலிசிஸ். இப்போ இந்த ஸ்வாட் அனாலிசிஸ்க்கான ஒரு ஃபார்ம் தான் நான் வந்து கிரியேட் பண்ண போறேன். நமக்கு இங்க நெறைய ஆப்ஷன்ஸ் குடுத்துருக்காங்க. என்ன ஆப்ஷன்ஸ் அப்டின்னா, ஷார்ட் ஆன்ஸர் குடுத்துக்கலாம், பேராகிராஃப் குடுத்துக்கலாம், மல்டி சாய்ஸ், செக் பாக்ஸ் நம்ம எப்படி வேணுமோ அப்படி குடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து ஷார்ட் ஆன்ஸர் நான் வந்து குடுக்குறேன். ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரென்த் ஸ்ட்ரென்த் ஓகே. குடுத்தாச்சு. நீங்க என்ன பண்ணுங்க அப்டின்னா, செகண்ட் டூப்ளிகேட் குடுத்தீங்கன்னா, இது கிளிக் பண்ணீங்கன்னா டூப்ளிகேட் செகண்ட் வந்துரும். நீங்க அப்படியே டைப் பண்ணிக்கலாம். செகண்ட் என்ன குடுத்துருக்காங்க? வீக்னஸ் வீக்னஸ். அப்படியே நெக்ஸ்ட் அதே டூப்ளிகேட் குடுத்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்து டிஃபால்ட்டா எடுத்துட்டு வந்துரும். தேர்ட் ஒன் என்ன? ஆப்பர்ச்சுனிட்டி. நெக்ஸ்ட் ஒன் ஃபோர்த் ஒன். ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா, நம்ம எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இதுக்கு மேல ஏதாவது நமக்கு வந்து டிசைன் வேணும் அப்படின்னா, நீங்க அத வந்து மாத்திக்கலாம். நீங்க இங்க கிளிக் பண்ணிட்டு தீம் வந்து கஸ்டமைஸா உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னாலுமே நீங்க இத வந்து குடுத்துக்கலாம். இல்ல எனக்கு ஏதாவது கலர்ஸ் வேணும் அப்படின்னா, நீங்க அதுக்கு தகுந்த மாரி கலர்ஸ் வந்து மாத்திக்கலாம். இத நீங்க வந்து அப்டேட் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் ஒன் என்ன பண்ணணும் அப்டின்னா, ப்ரிவ்யூ பார்க்கணும். ப்ரிவ்யூ எப்படி இருக்கு அப்படிங்கிறது நீங்க நெனச்ச மாரி வந்திருக்கா? இப்ப ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, த்ரெட் இதெல்லாம் டைப் போட்டு சப்மிட் பண்ணா பாத்தீங்க அப்படின்னா, இங்க நான் வந்து என்னது ஃபார் எக்ஸாம்பிள் குட் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்க அப்படின்னா, நான் இந்த இடத்த குடுத்து வைக்கிறேன். ஓகே. இப்போ நான் வந்து சப்மிட் பண்ணிட்டேன். சப்மிட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்து ரெஸ்பான்ஸ் வந்து ஆட் ஆயிடுச்சு. நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ஒரு ரெஸ்பான்ஸ். நம்ம எவ்வளோ ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு அதையுமே நம்ம இங்க போய் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். பிளஸ் இங்க பார்த்தீங்கன்னா, என்னென்ன ரெஸ்பான்ஸ் குடுத்துருக்காங்க. இத டைரக்ட்டா நீங்க வந்து கூகுள் ஷீட்டோட லிங்க் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா, ஸ்ப்ரெட்ஷீட்லயும் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்ப இங்க பாருங்க, நான் வந்து கிரியேட் பண்றேன். டைரக்ட்டா வந்து நமக்கு எக்ஸெல் அந்த இடத்துல ஓப்பன் ஆயிடும். நீங்க அதிலயுமே டேட்டாஸ் ஈஸியா எடுத்துக்கலாம். இப்ப எந்த டைம் குடுத்துருக்காங்க, அவங்களோட நேம் என்ன, எக்ஸ்ட்ரா நம்ம என்ன பண்ணலாம்னா, இங்க வந்து நேமுமே ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இதுல போயிட்டு, இப்ப இந்த மாரி ப்ரிவ்யூ பார்க்கும்போது எக்ஸ்ட்ரா நமக்கு ஏதாவது ஆட் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா, நம்ம என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நேம் கொண்டு வரணும். அல்லது பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களோட என்னது நம்பர்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னா, அதுக்கு தகுந்த மாரி குடுத்துக்கலாம். குடுத்துட்டு, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க பண்ண வேண்டியது, இதுல டைரக்ட்டா வந்து இப்ப ப்ரிவ்யூ குடுத்தீங்க அப்படின்னா, ஃபார்ம்ஸ்ன்னு வரும். இப்ப நம்ம இங்க பாருங்க, இந்த கொஸ்டின்ஸ் இருக்கு. ப்ரிவ்யூ குடுக்குறோம். வியூ ஃபார்ம்னு இருக்கு பார்த்தீங்களா? நம்ம இந்த லிங்க்க தான் நீங்க அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணணும். இத ஷேர் பண்ணா தான் அவங்களால வந்து சப்மிட் பண்ண முடியும். இப்ப இத காப்பி பண்ணிட்டு, நீங்க யாருக்காவது உங்களோட ஃபிரெண்ட்ஸ்க்கு வந்து நீங்க வந்து ஷேர் பண்றீங்க, அல்லது ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றீங்க. இந்த லிங்க் அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிட்டீங்கன்னா, அவங்க டைரக்ட்டா அத கிளிக் பண்ணாவே, இந்த வெப்சைட் வந்து கிரியேட் ஆயிடும். பிளஸ் அதுல போயிட்டு அவங்க ஆன்ஸர் வந்து குடுத்துக்கலாம். ஓகே. நீங்க வந்து கூகுள் ஃபார்ம் வந்து இந்த மாரி தான் கிரியேட் பண்ணணும். இந்த வீடியோஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி மறக்காம கீழ வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோஸ் புடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. இதே போல நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவோட நம்ம அடுத்து போய் மீட் பண்ணுவோம். பாய்.